ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஒரு பனானா வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம அப்ளை பண்ணோன்னா ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்கின் பிரைட்டன் ஆகும், பிக்மெண்டேஷன் எல்லாம் போயிடும், டார்க் சர்க்கிள் போயிடும், டார்க் ஸ்பாட் போயிடும், விரிங்கிள்ஸ் போயிடும். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதோட தோலையும் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பேக்கெட்டு 10 ரூபாய்க்கு பால் பொடி விற்கிறாங்க. அந்த பால் பொடியை வாங்கிக்கோங்க, அதில் ஒரு பாதியை போட்டுக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் கர்டு, 2 ஸ்பூனு லெமன் ஜூஸு, அப்புறம் நல்ல ஒரு கரண்டி நிறைய சாதத்தை போட்டுக்கோங்க. அந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை தேவைக்கு ஊற்றி நல்லா குழன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற ஒழுகி வராமல் ஃபேஸில் நிற்கிற அளவுக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதம் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்தாலும் போதும். நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை அரைக்கும் போது இது கருப்பு கலரில் மாறிடும். ஏன்னா பனானோட தோல் சேர்க்கறதுனால கொஞ்சம் நேரத்தில் இது கருப்பு கலராக மாறிடும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 வீக்குக்கு எடுத்துக்கலாம். காலையில ஈவினிங்காக அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் இது. முகத்தில் கண்ணுக்கிட்ட எல்லாம் போட்டிங்கன்னா டார்க் சர்க்கிள் போயிடும், பிக்மெண்டேஷன் போயிடும், ஸ்கின்னை சீக்கிரம் வயசாக விடாமல் யங்காக வச்சுக்கும், ஸ்கின் பிரைட் ஆகும். அவ்வளோ சூப்பரான ஒரு பனானா ஃபேஸ் பேக் இது. இதை போட்டுட்டு கொஞ்சம் வெயிலில் போகிறத கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வெயிலில் போனால் மறுபடியும் டேன் ஆக ஆரம்பிச்சிடும். எது அப்ளை பண்ணாலும் லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள், கண்ணிலையும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கண்ணை சுற்றி இருக்கிற கருப்பும் போகும், லிப்ஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனும் போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.